Praise the Lord. இந்த ஜூடாஸ் ஷால் கோ அப் என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகளின் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறதை நினைத்தால் அவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கும் ஒரு வசனத்தை தியானித்து நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். தாவீது எழுதின சங்கீதம் 139 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். சில சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு நேரிடுகிறது போல நமக்கு நேரிடாமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மை சுலபமாய் கிடைப்பது போல இருக்கலாம். நமக்கு அது கஷ்டமான பாதையில் சென்று நம்ம பெற்றுக்கொள்வது போல இருக்கலாம். ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். சில வேளைகளில் நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்கிற பாதை இப்படி தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டும் என்று, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினால் ஆமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் தாமே அந்த சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து அவருடைய பலத்த கரத்தை நம்ம மேல் வைத்து ஆமே நம்மை வழி நடத்துகிறார். அதனால எந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம இயேசுவை துதிக்க போகிறோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். நாம் அமர்வதையும் நாம் எழுவதையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம இதை குறித்து கவலைப்படாமல் இயேசுவை நாம் ஆராதிக்கலாம். தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர் இயேசப்பா. உம்முடைய வழிகளில் செல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதைகளில் செல்ல, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்களை கொண்டு செல்ல என் தேவனே உம்முடைய பலத்த கரத்துக்குள் வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி உம்மை போல
ஆண்டவரே இயேசப்பா அப்படி வல்லமையினாலே எங்களை இடைக்கட்டுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க சில வேளைகளில் நினைக்கலாம், என் இருதயம் கர்த்தருக்கு தெரியவில்லை, நான் கடந்து போகிற இந்த பிரச்சனை என் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. இல்லை இல்லை, ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நம்முடைய இருதயத்தை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருந்து நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமென். அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய கருவை ஆமென் அவருடைய கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதே. ஆமென். அவர் தாமே நம்மை கவனித்தார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நம்மை பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர்.
புடமிடு போல நம்மை புடமிடுகிறார். ஆமென். அதனால் நாம் சுத்தமாகிறோம். தாவீது சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன். ஆமென். ஷியாதரா ஷேகேரியாதரே. ஆமென். ஒரு வெள்ளியை ஆமென் புடமிடுகிறது போல உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறாரா? கர்த்தரை நோக்கி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஒரு நாள் அது ஆமென் அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் நீங்க மாற போறீங்க. உங்க வாழ்க்கை மாற போகிறது. ஹalleluya. வெள்ளி புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளி புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹalleluya. ஆமென். யாருக்குமே கிடைக்காத சிச்சை, யாருக்குமே கிடைக்காத புடமிடுதல் உங்களோட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது போல தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சியாததுண்டோ? ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், புடமிடுகிறார் என்றால் யாருக்குமே கிடைக்காத இந்த சிச்சை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராலே உண்டாகிறது என்றால் அது தீமைக்கு ஏதுவானது அல்ல. ஆமென். மிகுந்த நன்மைக்கு ஏதுவாய் அதை முடிய போகிறது என்று அர்த்தம். ஆமென். இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எந்த ஒரு காரியமும் தீமையாய் முடிவதில்லை. ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆமென் குழியில போடுகிறதற்கு சகோதரர்கள் யோசேப்பை குழியில போடுகிறதற்கு கர்த்தர் தான் அனுமதித்தார். யாக்கோபு யோசேப்பின் மேல் பலவர்ண வஸ்திரத்தை போடுகிறதற்கும் கர்த்தர் தான் அனுமதித்தார். ஆனால் முடிவிலே ஆமென் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது என்று சொல்லி ஆமென். யோசேப்பை போல நீங்க பல பாடுகளை நீங்க செய்யாத காரியங்களுக்காக நீங்க பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் யோசேப்பை புடமிடுகிறது போல உங்களை புடமிட்டாலும் ஆமென் முடிவிலே யோசேப்பின் தலையை கர்த்தர் அவர்கள் சகோதரர்கள் மத்தியிலே நிமிரச் செய்தார். யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறினது. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இருக்கிற இடத்துல கண்களை மூடு. வெள்ளி புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளி புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரத்திலே வைத்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எங்களை நெருக்கி உடைய கரத்தினால் எங்களை ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே மூடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா, அவங்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.